ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி அவல் உப்புமா பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான சூப்பரான ரெசிபிங்க. இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க. டின்னர் கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. டிஃபன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்கிற டைமில் யோசித்து முடிக்கிறதுக்குள்ளே பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான டிஃபன் ஐட்டம் தாங்க இது. ஸோ இந்த ஈஸியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து தேவையான அளவு அவல் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி அவல் எடுத்த பின்னாடி இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்த பின்னாடி இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து வடித்து எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே வச்சுருக்காதீங்க. ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா அவல் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கரைஞ்சி போயிடும். ஸோ வந்து ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு கழுவி எடுத்துக்கலாங்க. கழுவி எடுத்து வடிகட்டி வச்சுட்டு அடுத்து நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. இப்போ இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்த பின்னாடி இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதில் ஒரு காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. இது எல்லாமே உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு சேர்த்துருக்கேங்க. அடுத்து இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேங்க. வேர்க்கடலை இந்த மாதிரி சேர்த்து வேர்க்கடலையோட அந்த நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து இதில் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலாம். சேர்த்து பின்னாடி இதில் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இதில் 2 வெங்காயம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்த பின்னாடி இந்த வெங்காயத்தையும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்த பின்னாடி இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 பெரிய சைஸ் தக்காளி பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். இதை வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த தக்காளியோட அந்த புளிப்பு சுவை பார்த்திங்கன்னா இந்த உப்புமாவில் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த பின்னாடி இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மஞ்சள் தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கின பின்னாடி நான் வடித்து எடுத்து வச்சேன் இந்த அவல் பார்த்திங்கன்னா சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் மஞ்சள் தூள் சேர்க்கல அப்படின்னா அவல் பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும். மஞ்சள் தூள் சேர்க்குறனால நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது அவல் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் தூளோட கலர் அங்கே நல்லாயிருக்கும். பாருங்கள், அவளும் சேர்த்து பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பொறுமையாக கலந்து விடுங்க. ரொம்ப வேகமாக கலந்திங்கனாலும் அவள் பார்த்திங்கன்னா ஒன்று அப்படியே உடஞ்சி அப்படியே குழ குழன்னு ஆயிரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஜென்டிலாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் வைங்க. பாருங்கள், அவ்வளோதான். கடைசியாக இதில் ஒரு கொத்து அளவுக்கு பார்த்திங்கன்னா மல்லித்தலையை தூவி விட்டுக்கலாங்க. தூவி விட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க. சட்டுன்னு ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த உப்புமா வந்து செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.